தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மேலும் 7 மனித எச்சங்கள். சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு மீண்டும் வருவார் வைத்தியர் அர்ச்சுனா, ஆடித்தரமாக கூறும் அமைச்சர். சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினைக்கு அதிபர் ரணில் எடுத்துள்ள முடிவு. கனடாவில் வீட்டு வாடகை குறித்து வெளியான தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் மேலும் 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 6வது நாளான நேற்று 3 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்தோடு ஏற்கனவே 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட 4 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே 2 கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 6ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 6ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன. 2வது நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார். அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கொக்குழாய் முல்லைத்தீவு பிரதான வீதி அகழப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் 3 மனித எச்சங்கள் இனங்காணப்பட்டுள்ளது. மேலும் அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளோடு துப்பாக்கி சின்னங்கள் மற்றும் ராணுவ முகாம்களில் பயன்படுத்தப்படும் வேரிக்கம்பிகளின் துண்டுகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 7 மனித எச்சங்களையும் வரும் நாட்களில் முழுமையாக வெளியே எடுக்க முடியும் என அகழ்வில் ஈடுபட்டுள்ள தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜோமதேவ மற்றும் மனித உரிமை சட்டத்தரணி நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து எழுந்துள்ள பிரச்சினைகள் மனசாட்சிப்படி வேலை செய்பவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது. தற்போது சாவகச்சேரி விடயத்தில் வடக்கின் குட்டி மாபியாவை காத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனங்களும் பழிவாங்கல்களும் ஏற்படக்கூடும் என அறிகுறிகள் வெளிப்பட்டுக் கொண்டாலும் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து இதற்கு எதிரான சில அறிகுறிகள் வெளிப்பட தலைப்படுகின்றன. அந்த வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கூடிய ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை கூட்டத்தில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணை செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிய பதில் அத்தியட்சகரை நியமித்துள்ளமையானது சில மாபியா முகங்களை காத்துக்கொள்ளும் நகர்வுகளாக உள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா என்ற கேள்வியையும் தற்போது எழுப்பியுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் பிரதேச செயலாளரின் விசாரணை குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட கள விசாரணை அறிக்கைக்கு அமைவாகவும் துறைசார் திணைக்கள ஆணையாளருக்கு கௌரவ ஆளுநரினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக ஆளுநரினால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழு மீண்டும் களவிஜயம் மேற்கொண்டு ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட இல்லம் ஒன்றில் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்திற்குள் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களும் உரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்ட வரையறைகளை பின்பற்றி இயங்குவதை உறுதிப்படுத்தும் விதமான அறிவுறுத்தல் ஆளுநரால் தொடர்புடைய அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ளதென தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல அமைப்பான பீட்டா உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜல்லிக்கட்டிற்கு எதிராக கடந்த ஆண்டு பீட்டா அமைப்பு தொடுத்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது.
அதில் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்க முடியாது என்றும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு இயற்றிய சட்டம் செல்லும் என்றும் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பு தமிழகத்தில் மகிழ்ச்சி அலையை ஏற்படுத்தியது. எனினும் பேட்டா அமைப்பு முயற்சியை கைவிடவில்லை. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எதிராக ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் அந்த அமைப்பின் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் அந்த மனு மீதான விசாரணை இதுவரை தொடங்கவில்லை. எனவே சீராய்வு மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என பேட்டா அமைப்பு கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்த பின்னர் வழக்கு விவரங்களை மின்னஞ்சலில் அனுப்ப பீட்டா தரப்பிற்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுறுத்தியுள்ளார். அந்த வகையில் இந்த வழக்கு விரைவில் மீள் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் சராசரி வாடகை தொகை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் முன்னணி வீட்டுமனை இணையதள நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூன் மாதம் சராசரி வாடகை தொகையானது $2,185 என தெரிவிக்கப்படுகிறது. இது ஒப்பீட்டளவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 7% அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கடந்த மே மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது வாடகை தொகையானது 0.8% குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு படுக்கையறையை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி மாதாந்த வாடகை $1,918 எனவும் 2 படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் வாடகை தொகை $2,301 எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.